ஹலோ கைஸ், again வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இப்போ பிளே ஸ்டோரில் புத்தம் புதுசாக லான்ச் ஆகி இருக்கக்கூடிய, அதாவது 2025 டிசம்பரில் லான்ச் ஆகி இருக்கக்கூடிய ஒரு புத்தம் புது அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் அந்த ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியுடைய ஓன் நேமில் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாமல் வேற ஒரு நேமில் லான்ச் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனில் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அதிகபட்சமாக எலிஜிபிலிட்டியை பொறுத்து அதிகபட்சமாக 5 lakhs வரையிலான லோன் அமௌண்ட்டை வித்தின் 2 hours டிஸ்பர்சல் பண்ணிக்கிற மாதிரியான ஆன்லைன் லோன் அப்படிங்கிறது இவங்க தரதா இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு 15,000 லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு இவங்க அதிகபட்சமாக 3 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இஎம்ஐ அமௌண்ட்டா ஒவ்வொரு மாசமும் 5,492 ரூபாய் அப்படிங்கிறது ரிட்டர்ன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பிரின்சிபல் அமௌண்ட்டா 4,758 ரூபாயும் இன்ட்ரெஸ்டா 734 ரூபாயும் ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐல டிடெக்ட் பண்ணுவாங்க. இதுவே செகண்ட் மந்த் இஎம்ஐல பாத்தீங்கன்னா இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறதுனால நீங்க செகண்ட் மந்த் ரீபேமெண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், தேர்ட் மந்த்ல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் ஆரம்பத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்று இவங்க எடுப்பாங்க. அதை பொறுத்தவரைக்கும் அப் டு 3% வரையிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல அந்த பெஸ்ட்டான அப்ளிகேஷன் லிஸ்ட் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அந்த லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட் இருந்தது அப்படின்னா தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம். அதே சமயம் இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கேஷ்வியா அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கீழேயே பாருங்க, க்ரோ மணி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்கள் வேணும்னா கூகுளில் போட்டு கூட சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த அப்ளிகேஷனை 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஒரு 5 monthsல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதில் 298 பேர் கொடுத்த அவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 3.9 இருக்கு. இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல, அதுக்கு பதிலாக ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறத கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இப்போ கீழே லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த லோன் எக்ஸ்பிளனேஷன்ல தான் இவங்க வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோன் அமௌண்ட் 25,000 கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாகவே ஒரு 3 months அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 36% per annum இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் அதுக்கும் கீழே டோட்டல் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 28,500 அப்படிங்கிறது நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து 58.8% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. பட் இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க க்ரோ கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க தான் எங்களுடைய ஃபினான்ஷியல் பார்ட்னர் அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அது நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக்ஸாக இருக்குது இந்த அப்ளிகேஷனில். அதே சமயம் இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அஃபிஷியல் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இவங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுக்கல. இப்போ வரக்கூடிய 7 days அப்ளிகேஷன் கூட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நமக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் இல்லாதது ஒரு சின்ன ட்ராபேக்காகவும் இந்த அப்ளிகேஷன் மேலே இருக்குது. சேம் டைம் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ், அதாவது 1 star ரேட்டிங் அப்படின்னு பார்க்க இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சின்ன பக் இஷ்யூஸ் இருக்கிறதா தெரியுது. ஸோ அந்த விதத்தில் அப்ளை பண்ணும்பொழுது நிறையவே இஷ்யூஸ் இருக்கிறதா நிறைய ரிவ்யூஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை தவிர்த்து பெரிய அளவில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பட் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்பொழுதே நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே கைஸ், இப்போது அப்ளிகேஷன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறதுமே வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம். இப்போது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லோன் டென்யூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 12 months வரைக்கும் கூட இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 1% per monthலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் கிடையாது, மினிமம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸுமே 3%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதுவும் மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க போத் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். மினிமலான டாக்குமெண்டேஷனே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. கீழே லோன் கால்குலேட்டர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் இன்ஸ்டன்ட்டாக அப்ரூவல் கிடைச்சிடும், இன்ஸ்டன்ட்டாகவே குயிக்காக டிஸ்பர்சல் பண்ணிடுவோம், ஃப்ளெக்சிபிளான இஎம்ஐ அப்படிங்கிறது கிடைக்கும், காம்படிட்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்
அப்படிங்கிறது இருக்கும். டிரான்ஸ்பரண்டான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கடு பை க்ரோ மணி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதாவது அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனில் கேஷ்வியா அப்படிங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் கொடுக்கல. ஆனால் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷனாக இருந்தாலுமே ரொம்ப புது அப்ளிகேஷன். அப்ளை பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் நம்ம ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுதும் ஆல்ரெடி இதில் லோன் எடுத்த மாதிரி பெருசாக எந்த ஒரு ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் இல்லை. பட் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் R&D பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு சிலருக்கு இந்த அப்ளிகேஷனில் இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறதுமே கிடைச்சிருக்கு. பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரியான அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சரில் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு டிசிஷன் அப்படிங்கிறதுக்கு வரது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.